சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உடன் செங்கோட்டையன் அவர்கள் 5 நிமிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். குறிப்பாக நீங்கள் எடுத்த முடிவு சரியானது என்று ஓபிஎஸ் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும், அதிமுக வெற்றியடைவது உங்களை போல் நபர்களால் மட்டும்தான் முடியும் என்றும், எடப்பாடி உங்களது பதவியை பறிக்கலாம், நிச்சயம் அது நிரந்தரம் கிடையாது என்றும், இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது, கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படும் என்பதற்கேற்ப ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவும் தெரிவித்துள்ளார். மேலும் செங்கோட்டையன் உள்ளிட்ட 7 நபர்களை கட்சியில் உள்ள மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்துள்ளார். இதை பற்றி செங்கோட்டையன் அவர்களிடம் கேட்டபொழுது, ஜனநாயக முறைப்படி எந்த ஒரு கேள்வி கணக்கும் கேட்காமல் தன்னிச்சையாக எடப்பாடி முடிவெடுத்திருப்பது வருத்தத்தை அளிக்கிறது. இருந்தாலும் மகிழ்ச்சிதான். கட்சிக்காக எனது பதவி பறிபோனாலும் பரவாயில்லை என்றும், என்னுடைய உடன்பாட்டில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 10 நாட்கள் எடப்பாடிக்கு நான் சொன்ன கெடு உண்மைதான். அதில் எந்த ஒரு பின்வாங்கலும் நான் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடு அதிமுக தோல்வியை மட்டும்தான் கொண்டு செல்லும் என்பதையும் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் ஓபிஎஸ் உடன் தொலைபேசியில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியுள்ள நிலையில், இது மீண்டும் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற ஒரு சலசலப்பும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அதற்கு முன்பாக யாரும் எதிர்பாராத வகையில் செங்கோட்டையனின் பதவிகள் பறிப்போனது அதிர்ச்சிதான். இருந்தாலும் அவரது நியாயம் உண்மைதான். செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக அவருக்கு நன்மையை கொடுக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளார். சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களும் செங்கோட்டையின் பக்கம் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் நிச்சயம் செங்கோட்டையனுக்கு எதிராகத்தான் நகர்த்துவார். மேலும் சட்டசபை தேர்தலில் கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் செங்கோட்டையனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி நடந்தால் சுயேட்சையாக கூட செங்கோட்டையன் போட்டியிடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.